ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேபி இன் லவ் கிளைமேக்ஸ், அதாவது எண்டிங், பேபி இன் லவ்வோட எண்டிங், அது எண்டிங்கில் தான் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு இதை 3 பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பார்ட் 2 பார்ட் 1 அதை பார்க்கலாம் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏதோ உலகிட்டுருக்கேன். சரி வாங்க இன்ட்ரோ போட்ட வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிடி டிஜி கோஸ்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடைசியாக எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கிராஃபிக்ஸ் குறைக்க முடியுமான்னு தெரில கைஸ், கொஞ்சம் லேக் அடிக்குது, ஏன்னு தெரில. எதில் விட்டோம் அப்படின்னா, இது பேர் என்ன, நம்ம ஒரு லிஃப்ட்டில் வந்து தப்பிச்சு வந்திருப்போம், அந்த குழந்தைய வந்திருப்பான். ஓகே, இப்போ அந்த லிஃப்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்டோரி தான் இது. பார்ட் 2 பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏதேதோ விளையிட்டுருக்கேன். சரி வாங்க. டே நியூட்டே, சொல்லுங்க பாஸ். டே அந்த டோர் எப்போ திறக்கணும்? அதுவா, என்ன அதில் வந்து இது பண்ணுங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்கும், உள்ளே போங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போகிறோம் கைஸ். ஓகே, இங்கே ஏதோ பால் பூட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் நியூட்டே, எப்படி அந்த லிஃப்ட்டை சரி பண்ண? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பாஸ், ஏன்னா நீங்கள் பெரிய இன்ஜினியர் ஆகிடுவீங்க. அப்படியா? சரி. ஓகே, இங்கே ப்ளூ, ரெட்டு அப்புறமா பிங்க் கலர் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமா? என்னடா சொல்கிறீங்க? ஓகே, இதான் வந்துட்டு கிளைமேக்ஸ். இதோட நியூ அப்டேட் எல்லாம் வரும் கைஸ், கூடிய சீக்கிரத்தில் வந்து வரும். அப்போ வந்துட்டு நம்ம நியூ அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவே ஒரு நியூ அப்டேட் தான். இது அங்கே என்னன்னு தெரில கைஸ், லேக் அடிக்குது. நான் பாட்டுன்னு ஜாலியாக விளையாடிட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் லேக் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா டே நியூட்டே, இங்கே வாடா. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? வாடா டேய். வந்துட்டியா? இப்போ அவனை கொல்லு. சாவுடாலே, எங்கள் பாஸ் மேலே கையை வைக்கிற. என்னங்க பாஸ், நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ரெக்னட், அதான் அந்த பால் புட்டி மாதிரி பெருசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு போடணும்னு சொல்கிறானுங்க போல். ஆமாம், இதே தான் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லிவரை பிடிச்சி அழுத்திடுவோம். 1. ஓகே, இப்போ எங்கேயா போகுது அந்த பாதை? ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே பிங்க் கலர் அவனுங்க சொன்னானுங்கள, பிங்க் கலரு, அதை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கணும் போல். ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போ சிரமாக என்னன்னு தெரில, போஷன் வந்து கிடச்சிருச்சு. மேலே என்ன ஏதோ சுற்றுது, என்ன கருமண்டா இது? ஓகே வாங்க, நம்ம எங்கடா இது பாட்டில் எடுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பாட்டிலை வந்து எடுத்துருவோம். இப்போ வந்துட்டு இதை போஷன் வந்து ஃபில் பண்ணிடுவோம். தில்லானா நான் திட்டிக்கின்றேனா திட்டி தீ 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 என்னடா இவன் டீ தீன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஓகே வாங்க. என்னடா இது? இருங்க, இவனுக்கு வந்து இப்போது அவனுக்கு சொன்ன மாதிரியே இப்போ வந்துட்டு இவனுக்கு கொடுக்குறோம். ஓகே, என்ன பறக்கிறான் கைஸ்? கொஞ்சம் லேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொதப்போன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த லேக் மட்டும் தான் கடுப்பேற்றுது. அந்த கீ எங்கே வைக்கிறது? இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுக்கு வேறு கீ.
ஓகே அங்கே ஒரு கீ இருக்குது, ரூம் இருக்குது. ஓகே கிச்சன், சர்ச் த கிச்சன். ஓகே வெங்காயம், ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் ஓவனில் வந்துட்டு. இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன்டா. ஓகே இப்போ வந்துட்டு நாம் ஓவனில் வந்துட்டு இப்போ பேக் பண்ணி. எங்கடா இருக்குது டேய்? என்னோட பீஸ் எங்கடா? சிக்கன் பீஸ் எங்கடா? ஓ ஓகே இன்னொரு வாட்டி பேக் பண்ணுவோமா? வைக்க முடியல கைஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சரி இப்போ என்ன பண்ணுறது? இன்னொரு வாட்டி பேக் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே வச்சு மூடிடுவோம். ஓகே கரெக்டாக இடிச்சிருச்சு நமக்கு. இந்த இப்போ என்னடா டேய் எங்கடா காணோம்? சிக்கன் லெக் பீஸ் மட்டும் தான் கைஸ் இருக்கு. அந்த குழந்தை எடுத்து தான் நினைக்கிறேன். யோ பாஸ், அங்க ஒரு வீல் இருக்கு பாரு, அதை எடுயா. என்ன ஆச்சு? சிக்கன் வச்சு விளையாடிட்டு இருக்கா? உனக்கு சைடில் இருக்கியா பாரியா? ரைட் சைடு பாரியா? யோ அங்கே தான்யா பாரியா? யோ நான் சும்மா கேட்பேன். எடுத்துட்டியா? இப்போ போய் அந்த இதில் போய் இன்ஜெக்ட் பண்ணு. இன்ஜெக்ட் பண்ணல பாரு, அந்த ஒரு பைப்பு மாதிரி இருக்கும் பார்த்தியா, அதில் போய் ஃபிட் பண்ணு. ஓகே அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு இவன் சொல்லலை. சரி இப்போ வந்து இந்த இப்போ இதை திருவி விடுவோம். இது உள்ளே போய் இருக்குது. இருங்க இந்த குழந்தைய வேணால் போட்டு பார்ப்போமா? குழந்தைய போட்டு பார்ப்போமா? இருங்க அவனை வாடா, இன்றைக்கி வாட்டினடா நீ. ஓகே இப்போ வந்துட்டு கைஸ் உள்ளே தான் கீ இருக்கு கைஸ். இருங்க ரெக்டி அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நியூட்டே என்ன பண்ணோம்? அது இது பண்ணோன்னு எனக்கு தெரியுது. என்னடா பண்ணோம்? அடுத்தது என்ன பண்ணோம்? அதான் எனக்கும் தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நீயே யோசிச்சு பார்த்துக்கோ, எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். அடங்கொய்யால உன் உசுரை காப்பாற்றின பார்த்தியா? ஏன் செருப்பு மட்டும் வச்சு என்ன அடிக்கக்கூடாது? ஒரு செருப்பு கடையில் போய் அங்கே இருக்கிற செருப்பெல்லாம் என்ன அடிக்கிறோம்? சாப்பிட உள்ளே என்ன ஜாலியாக இருக்கான்? எங்கடாவன்? ஈழ திருவிடா அப்படின்றான். ஓகே இப்போ வந்துட்டு அந்த சாவியை தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். இதுங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ இது ஹேமர் எல்லாம் மெட்டல் தானே, இதெல்லாம் மெட்டல் தானே கைஸ். இருங்க அந்த கீ ஒரு மெட்டல் தானே. என் ஃப்ரெண்டு மென்டலை சொல்லலை, என் இது மெட்டல். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இவனுக்கு வந்து கொடுத்து இப்போ வந்து நம்ம இதை திரும்பி விட்டோன்னா இவன் போயிடுவான். அந்த இதில் போயிட்டு நமக்கு தேவையான அந்த கீயை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஓகே 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 இப்போ வந்துட்டு இந்த கீ நம்ம எடுத்து இப்போது அந்த இதில் வந்து என்ன இந்த ஸ்பேன் அதிருது. ஓகே அடுத்தது என்ன கேம் பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா வந்துட்டு நான் இப்போது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 அந்த ஒரு கேம் தான் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்டா 3 அதாவது எப்படின்னா போட்டதே போட்டுட்ருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேபி நல்லா தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, எதுவும் சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேங்க. அந்த இது ஸ்பைடர்மேன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்னன்னு தெரில உள்ளே போக மாட்டேங்குது, ஆட்டோ பேக் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு ஏற்றி ஆடணும். ஓகே வாங்க, இது ஏதோ ஒரு இது போல் ஞாபகம் வச்சுப்போம்.
இது ஏதோ ஒரு இது பேட்டர்ன் போல் ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, என்னடா குழந்த, என்னடா பார்க்குற, மூஞ்சி மேலேயே குத்துவேன், போடா அங்கிட்டு. ஓகே, இதுவும் ஒரு பேட்டர்னு. ஓகே கைஸ், இந்த விளக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு பேட்டர்னா இருங்க. இந்த விளக்கு எங்கெல்லாம் இருக்கோ அது ஒரு பேட்டர்னு. ஓகே, இப்போ வந்து இங்கே ஏன்டா ப்ளர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த குழந்தைய எடுத்து எங்கே இருக்காடான்னு இவன் தலையில் வந்து வச்சிடும். ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக வச்சுருவோம். ஓகே, யோ அறிவு கேட்ட பாச, உனக்கு அறிவு இருக்காயா? இந்த எருமை மாடு கொண்டு போய் ஏன் தலையில வைக்கிற? யோ மரியாதை என்ன கீழே இருக்கு முடியா? என்ன பண்ணிட்டு இருக்க? யோ யாரியா இவன்? கைஸ், இவனை அடிச்சு மண்ணை உடங்கு கைஸ். கடுப்பை ஏத்துறான் மயிலாடு. மரியாதையா ஓடி போய் இன்னொரு வாட்டி நியூட்டை என் தலையில வச்சா போட்டு தள்ளிடுறான் பார்த்துக்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த விளக்கு எங்கே இருக்குது? இங்கே சுவிட்ச் பட்டன் இருக்குது. இதுங்க நியூட் எங்கடா இருக்கா? டேய் நியூட்டே எங்கடா இருக்கா? கொஞ்சம் இங்கே வாய. டேய் நியூட்டே, டேய் எங்கடா இருக்க? டேய் இதோ வந்துட்டேன். என்ன பாஸ் பண்ண சொல்லுங்க பாஸ். நீங்க ஏதாவது பண்ணீங்க, நான் இந்த செடியை தண்ணி ஊற்றிட்டு. ஓ, என்ன அதில் இது பண்ண போறீங்களா? ஓகே, என்ன அதில் வைங்க பாஸ். அந்த லேடர் வந்து இப்போ நவரம் பாருங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து இவனை எடுத்தால் லேடர் வந்து இதாகுது, ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு 2 பேட்டர்னோட லாக் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்துட்டு எதுன்னு தெரியல. இதுவா? ஆமாம், இதான்னு நினைக்கிறேன். ஓகே, நானே ஏதோ பாட்டு திருவிட்டுருக்கேன். என்ன கோடுன்னே தெரியாமல் திருவிட்டுருக்கேன். என்னடா பார்க்குற? ஓகே, நம்ம 2 வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து அம்பு. ஓகே, இது வந்து மேலே போய் வந்து வச்சுருவோம். அந்த விளக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பேட்டர்ன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து அம்பு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக வச்சாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம கீழே போய் அந்த மீதி இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் அடுத்தது என்னன்னு காமி. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லாக் வந்துட்டு சரியாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் வந்துட்டு லாக், கரெக்டான லாக்கு. அப்புறமா இதுதான் கைஸ். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இது என்ன பக்குன்னே தெரியல. அந்த இது வந்து காட்ட மாட்டேங்குது. நானே ஏதோ திருவி இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட்லாம் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடியோ தான் இந்த வீடியோ. கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாதது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்கவர் த சீக்ரெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. டேக் அ ஃபோட்டோ ஃபிலிம் இல்லையா கைஸ்? ஓ, இது பழைய கேமரா கைஸ். பழைய கேமரானா அப்லோடு பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதோ எங்கே இருக்குது ஃபிலிமு? இதை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா உள்ளே போயிட்டு அப்லோட் பண்ணி திரும்பவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டிவி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? டிவி என்ன மாதிரி இருக்குது கைஸ்? ஒரு நிமிஷம். என்ன கைஸ், வேறு மாதிரி இருக்குது கைஸ். இருங்க, இப்போ பார்த்தீங்களா அந்த இது பெயிண்டிங் வந்து இல்லவே இல்லை. இப்போ பெயிண்டிங் இருக்குது. இது இருங்க, அந்த லிவர் உடஞ்சிருக்கு. ஓகே, என்னடா பண்ணிகிட்ருக்கேன் நான்? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்துட்டு வெளிச்சம் இருந்தால் இதாகாது.
அப்லோட் ஆகாது. சரி அப்லோடுன்ற பாருங்க. அப்லோடா சரியா தெரியல. ஓகே இப்போ வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் அந்த சைடில் எழுதியிருக்கானுங்க பாருங்கள் ப்ரொஜெக்டர்னு. இது எப்படி கைஸ் இது சாத்தியம்? ஓகே வாங்க நம்ம வந்துட்டு வெளியே போய் வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஓகே டேய் எப்பட்றா இது? இங்கே பியானோவே உடஞ்சிருந்துச்சு எப்பட்றா கைஸ்? இது இல்லாதையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுங்க நம்ம வேணால் இந்த லிவரை ஃபோட்டோ எடுத்து பார்ப்போமா? இருங்க இங்கே பக்கத்தில். ஓ லிவர் சூப்பர் கைஸ். இனிமேல் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஃபுல்லாக போய் நம்ம இதை டெவலப் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெவலப் ஃபிலிப் அப்படின்னு டெவலப் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணியாச்சு. இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே போடுவோம். டெவலப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் தவிர ஏதேதோ உழையிட்டுருக்கேன். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நமக்கு லிவர் வந்து கிடச்சிடுச்சு. இப்போ மேலே அந்த பூ ஆடி இருக்கு பாருங்கள். அந்த பூ வந்துட்டு சரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணியாச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சுருக்கோம். நான் வந்துட்டு தெரியாமல் பூவை ஃபோட்டோ இருக்குது பதிலாக லிவரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதான் ஒரு மிஸ்டேக். அதில் ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதான் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். டே நியூட்டே வாடா, டக்குன்னு வாடா. சொல்லுங்க பாஸ், என்ன பாஸ் பண்ணலாம்? ஓ இவனை கொல்லணுமா? சாவுடா டே, இன்னைக்கு என் கையில் தான்டா உன் சாவு. இந்தாங்க பாஸ், சொல்லுங்க பாஸ். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இப்போ வந்து ரெஜெண்ட் போர்ஷன் வந்து எழுதாச்சு. சோறுன்னா மட்டும் கரெக்டாக இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சோறு. சரி கைஸ் நம்ம ஓவராக பேசணும். பேசினா வந்து கழுத்துலேயே கடிப்பாமல். ஓகேங்களா? இருந்தாலும் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் சோறு. ஓகே இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ க்ரீன் கலரில் ஏதோ ஒரு போர்ஷன் வந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் லேக் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே என்னடா இவன் ஜெகன்னு மின்னா இப்போ பவுன்ஸ் ஆகிறான். டேய் உன்னை ஃபுட்டு ரொனால்டோ கிட்ட கொடுத்தா போதண்டா. ரொனால்டோவோட அடுத்த இதே நீ தான்டா. ரொனால்டோ அடுத்த கோட்டோட கப்பை வாங்கிட்டு வர்றா. சூப்பர்ரா. ஓகே இப்போ வாங்க. இப்போ இது வந்துட்டு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம ரெட்டையும் க்ரீனையும் கலந்து ஒரு கலவையாக உருவாக்கும். ஒரு கலவையான போர்ஷன் உருவாக்கும். ஓகே இப்போ வந்துட்டு ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இதுங்க அங்கே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு? ரெட்டி க்ரீனு வெயிட் அங்கே வைக்கணும். பார்த்தீங்களா? அங்கே ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது ஓகே வாங்க. இப்போ வந்துட்டு இந்த பால் புட்டியை வந்து எடுத்து எங்கடா அவன்? நான் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் சோறு. சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அங்கே போய் வச்சுருவோம். என்ன அதுக்குள்ளே இதாகிட்டான்? பாஸ் அங்கே இது இருக்கு பார்த்தியா? அங்கே ஒரு பைப்பு மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தியா? அதில் போய் அவனை போய் அந்த பால் ஊட்டியை வந்து அந்த பாலை வந்து குடிச்சு அப்புறமா அதாவது போர்ஷனை வந்து குடிச்சு அப்புறமா இந்த வெயிட்டில் இது பண்ண வைப்பேன். ஓகேடா நியூட்டே, நீ ஏதோ சொல்கிற. இதானே? ஓகே நான் போய்
நான் உங்களை வந்துட்டு இது ஓகே இவனை வந்துட்டு பால் முட்டி வந்துட்டு கொடுத்து ஓஷனை வந்துட்டு எடுத்து கரெக்டாக இங்கே வச்சுப்போம். இங்கே கரெக்டாக வந்துடுறான் பார்த்தீங்களா, இதான் இவனோட மகிமை. ஓகே இப்போ வந்துட்டு இவனை இந்த இதுக்குள்ளே போட்டு ஸ்பா பூமி அதிருது. ஏன்டா அந்தளவுக்கு வெயிட்டாரா நீ? பூமி அதிருதுன்னா அப்போது ஒரு 100 கிலோ வெயிட் தான் இருக்கணும். மிஸ் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாம் ஒன்றும் அவனை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவனாக வந்துடுவான் சோறுனா. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாட்டிலை வந்து எடுத்து போஷனை எடுத்து இவனுக்கு வந்து கொடுத்து இப்போ அவனை எடுத்துகிட்டு போய் அந்த வெளியே இதுக்கு பார்த்தீங்களா, இங்கே வெளியே ஒரு கதவு ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இவனை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே ஓப்பன் பண்ணிட்டான் கைஸ். இதுக்காக நீ உருப்பிட்றிய, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வந்து ஸ்பீடு பண்ணி விட போகிறேன். ஏன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். ஏன்னா இந்த இவன் வந்துட்டு நியூட் வந்து அங்கே தண்ணி எடுக்க வரும்போது அங்கே ஒரு போர்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். தண்ணி எடுக்க வரும்போது அப்படியே தண்ணி எடுக்கும்போது அதை வந்து அந்த குழந்த வந்து இந்த நியூட்டை வந்து தொல்லை பண்ணிடும். ஸோ இப்போ நடக்குது பாருங்களேன், நடக்குது நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்க்குதா, ஒரே போடு நியூட்டு செம்ம காண்டாகிடுவான், என் மேலே அதை போட்ட அப்படின்னு. அது கொஞ்சம் அவனை துரத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஓகே வந்துட்டு இப்போ மாட்டினடா பொம்பளை கட்ட வண்டியா அப்படின்னு இழுத்து போய் இப்போ இவனை வச்சு இவன் இந்த நியூட்டு வந்து சொல்கிறான். இந்த நியூட் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். பாஸ் இவனை எரிங்க பாஸ், இவனை நீ விடக்கூடாது, யாத்திரை அடங்கணும். இவனை இந்த ஆயுதத்தை வச்சு அடிங்க பாஸ், இவனை அடிச்சு கொல்லுங்க பாஸ். இவனை இன்னைக்கு இவன் சாவுடா. என்னையாடா டிஸ்டர்ப் பண்ணுற? எனக்கு இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கு. அப்பா பாஸ் வாங்க இப்போ போய் நம்ம அந்த சீரம் எடுக்கலாம். சீரமா போஷனை எடுக்கலாம். பார்த்தீங்களா நம்ம தலைவன் நியூட்டே காண்டாயிட்டான். ஓகே வாடா, நான் வந்துட்டு இப்போ இந்த போர்ஷனை வந்து எடுத்துடுவோம். ஓகே வாங்க, நம்ம வந்துட்டு அப்படியே போய் அந்த போர்ஷனை எடுத்து ஓகே வாங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் தூக்கிட்டான்டா. டேய் நியூட்டை வந்து காப்பாற்று. என்ன ஆகுதுன்னு தெரியலையே. என்னடா நடக்குதுங்க? என்ன ஆச்சு? என்ன ஏதோ கண்ணில் ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி தெரியுது, கண்ணு சொக்குது, மயக்கம் போட்டோமா? ஓகே இப்போ லோடிங் ஆகுது. நம்ம வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு வந்து போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதை 3 டைம் பண்ணினேன், அப்போ தான் நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஏன்டா திரும்ப லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிவ்யூஸும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது கைஸ். நான் எதுவுமே இல்லை, அதாவது அந்த இன்ட்ரோ ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் தெரியாமல் ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன். நேற்று தான் பப்ளிக்கில் போட்டேன்னா அது வந்துட்டு 10 வியூஸ் கிட்டத்தட்ட. ஆனால் இது நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டால் அதுக்கு ஒரு வியூஸும் கிடைக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இப்போ உட்காந்துட்ருக்கோம் நாம். வாட் ஹேப்பன்டு அதான் நானும் கேட்குறேன், என்ன ஆச்சு? ஓகே என்ன ஆச்சுன்னே தெரியலையே கடவுளே. வாட் வில் ஹேப்பன்டு? வாட் ஹேப்பன்டு? ஓகே இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு போட்டு தள்ளிடலான்னு இருக்கேன் பாருங்க, ஏதோ விளையிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த க்ரீனை இங்கே பிங்கையும் கலந்து பார்ப்போம் எந்த கலர் வந்து ப்ளூ கலரா? எதுக்குடா இந்த ப்ளூ கலர்? ஓகே இந்த ப்ளூ கலர் போர்ஷனை வந்து
எடுத்து வந்து இவனுக்கு கொடுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் போர்ஷனை எடுத்து எங்கடா அவன்? டேய் சோறு எங்கடா இருக்க? என்னடா யாரடா சோறு என்ன கூப்பிட்ற அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சோறு நலையுவான்ல ஆனா எங்கடா இருக்க டேய்? ஓ கீழே இருக்கியா? என்னடா சின்னதாயிட்ட? டேய் நியூட்டே, இப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. திரும்ப பெருசாகிட்டான்டா. இதுக்குள்ளே போ. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே பறந்து வராப்புல தலைவர். ஓகே, என்ன ஐயோ என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இப்போ இந்த போர்ஷனையும் கலந்து விட்ருவோம். என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு நாம நல்லா உழையிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் இருக்கேங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்து கிடச்சிருச்சு. அது என்ன அது? கைரோஸ்கோப்பு. ஓகே, ஃபீட் த பேபி ஃபைனல் போர்ஷன். ஓ இதான் ஃபைனல் போர்ஷனா? என்ன எரியிறான்? என்னடா ஆச்சு இதுக்கு? ஓகே, ஸ்டேபிள் த கைரோஸ்கோப்பு வே டு அப்ஸ்டர்ஸ். காய்ஸ் அந்த கைரோஸ்கோப்பு புரியுதா? இப்போ இந்த இலை அந்த போர்ஷனை கொடுத்ததுனால அந்த இலை வந்துட்டு இதாகுது. அந்த இலையெல்லாம் வந்துட்டு எரியுது. இப்போ இவனுக்கு வந்து அந்த இதை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த மரத்து மேலே விட்டோன்னா இப்போ அந்த இது எல்லாம் மரத்தில் இருக்கிற கிளையெல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் லேக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லாஸ்ட் மினிட்டில் மட்டும் இப்படி பண்ணுது, ஏன் தான் தெரியல. ஐயையோ, கீழே போய் அந்த கிச்சனில் போய் அந்த இது எடுத்துகிட்டு வரணும் போல். ஓடுறா ஓடு இது இங்கே நிற்காத, ஓடுறா நிற்காத. ஐயோ, இவன் ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டு. ஓகே, இந்த இதை வந்து எடுத்துருவோம். எமர்ஜென்சி கிளான்ஸு பேசிஃபை த பேபியா அப்படின்னா ஓகே, அதெல்லாம் இப்போ டைம் இல்லை. வாங்க, இந்த வாட்டி அடித்து பறக்க விட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ஒரு கதை வந்து திறந்துருச்சு. அலைன் த ரிங்ஸ். இருங்க, 1 2 கரெக்டாக தான் அலைன் பண்ணுறேண்ணா. 2 அப்புறமா 3. ஓகே, 3 அலைன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், கரெக்டாக தான் அலைன் பண்ணிட்டேன். ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டேன். ஓகே, இவன் ஒருத்தன் வந்துட்டான், தள்ளி விட்டான் கைஸ், தள்ளி விட போகிறான். இவன் வந்தாலே எனக்கு தெரியுது கைஸ். நான் ஒரு மீமில் பார்த்தேன், ஷார்ட்ஸான்னு தெரியல பார்த்தேன். இவன் வந்து தள்ளி விட்ற மாதிரி, அதை வச்சு தான் சொன்னேன். உடனே நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இவன் ஆல்ரெடி இந்த கேமை விளாண்டுட்டு தாண்டா விளாட்றான் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம என்னடா இது போர்ட்டலு? ஏய் ஐயையா, துரத்துறான், காப்பாற்றுங்க, ஓடுறா. கெட் டு சேஃப்டி. எப்படியா நம்ம ஓடி வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ நியூட்டு மேலே வந்துட்டு ஏறி போனோம். ஏறுறா, தேங்க்ஸ்டா நியூட்டு. ஓடு ஓடுறா. இப்போ வந்துட்டு நம்ம அந்த வெளியே போய் அந்த இதை எடுத்துருவோம். ஓகே, நான் வந்துட்டு இப்போ இந்த சைடு அந்த சைடு போக முடியாதா? அந்த சைடு போக முடியாது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டையெல்லாம் வச்சு அடைச்சிருக்கான். ஓகே வாங்க, அப்படியே நம்ம வந்துட்டு போவோம். ஹெட் அவுட் சைடு சர்ச் அவுட் த கார்டன் மிஸ்ஸிங் பீஸா? அந்த மிஸ்ஸிங் பீஸை நான் அங்கே போய் தேடுவேன். ஓ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, நான் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன
கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி அப்படின்னு ஆடிதான். பிக்கப் நியூட்டா என்னடா இது? ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படியாவது அலைன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம கைக்கு வந்துச்சு. ஓடுறா பாஸ். அதை என்கிட்ட கொடுங்க பாஸ். என்கிட்ட கொடுங்க. ஓடுங்க பாஸ். லெஃப்ட் சைடில் ஓடுங்க. லெஃப்ட் சைடில் ஓடியாயோ. ஓகே, லெஃப்ட் சைடில் ஓடுவோம் வாங்க. ஐயோ, இன்னைக்கு ஓடுறா. இன்னைக்கு இங்கே நிற்கக்கூடாது. ஓடு வந்தாச்சு. அப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மேலே போ. இவங்கிட்ட இது ஓடி தப்பிச்சு எனக்கு தான் கைஸ் பூச்சாகுது, முடியல. ஓகே நியூட்டே, என்னடா ஆச்சு உனக்கு? பாஸ் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு பாஸ், முடியல பாஸ். அப்படியா, சரி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. அப்பா, எப்படியோ இதை எடுத்துகிட்டு போய் வச்சுடுவோம். கைஸ் இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் லேக் அடிக்கும், அதனால் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதை அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே டேய் நியூட்டே, எப்படியாவது தாக்கு பிடிடா. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். எப்படியாவது கொஞ்சம் தாக்கு பிடிடா. எப்படியாவதுடா. டேய் சாரி கைஸ், கொஞ்சம் லேகு. ஓகே, இப்போ என்ன ஆச்சு? ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கு கைஸ். என்ன ஆச்சுன்னே தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, எப்படியோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? முடியலடா ஏவா. ஓகே டே நியூட்டு, ஐயோ கைஸ், என்ன கைஸ் ஆயிடுச்சு? நியூட் இஸ் கான். செத்துதான் கைஸ், நமக்காக உயிராட்டா. பார்த்தீங்களா கைஸ், நமக்கு ஆட்டெல்லாம் தந்துட்டு போயிருக்கான். ரொம்ப டைக்ஸ்டாக நியூட்டு என் உயிரை காப்பாற்றுனதுக்கு. ஆனால் இது ஒரு சேடான எண்டிங் தான் கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற நியூட்டு இப்போ நம்ம கிட்ட உயிரோடு இல்லை. ஓகே, நியூட்டு வந்து போயிட்டான். ஓகே, அடுத்த ஒரு பாட்டில் நியூட்டு வந்தால் தான் பார்ப்போம். இதான் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஓகே வாங்க, நம்ம பேக் டு த கண்டென்ட். என்ன லேக் அடிக்குது? ஓகே, இப்போ வந்துட்டு பின்னாடி ஒரு கேட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் அதை வந்துட்டு வைக்கணும். இதோ இங்கே தங்கமாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு கோரை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இருங்க, இதோட பிஜிஎம் மட்டும் நீங்கள் கேளுங்களேன், செம்மையாக இருக்கும். இல்ல, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த வாட்டி நான் விட மாட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3 இதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங், திஸ் இஸ் நாட் த எண்டு. ஸோ அடுத்த ஒரு அப்டேட் வரும்னு இவங்களே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எண்டு கிடையாது, கடைசியாக எவனோ வந்துட்டு காப்பாற்றணும் பாருங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிஜிஎம் தான் கைஸ் செம்மையாக இருந்துச்சு, பிஜிஎம். ஓகேங்களா?
ஸோ கைஸ் இது ஒரு நல்ல கேம் தான். என்ன ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் எண்டிங் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் இவனுக்கு கொடுப்பானுங்க, அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய் பாய் கைஸ். இது வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த கேம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு கேம், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.